ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஸ்டாக் அப்டேட்டில் நம்மகிட்ட என்னென்ன வந்திருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு புது ஸ்டாக் என்ன வந்திருக்குன்னு சொல்லிடுறேன் இந்த வீடியோவில். ஸோ முழுசாக பாருங்கள், அப்போ தான் நிறைய விஷயங்கள் தெரிய வரும். ஸோ புது ஸ்டாக்கில் நம்மகிட்ட S23 அல்ட்ரா வந்திருக்குங்க. S23 அல்ட்ரா 12GB 512GB வேரியன்ட்டு எல்லாமே டெமோ கண்டிஷன். ஒன்று பாக்ஸோடு இருக்குது, இன்னொரு பீஸ் பார்த்தீங்கன்னா பாக்ஸ் இல்லாமல் இருக்குது. அப்படியே பிராண்ட் நியூ கண்டிஷனுங்க. ஓகேங்களா, பிராண்ட் நியூ டெமோ கண்டிஷன் வந்திருக்கு. இது எல்லாமே இம்போர்ட் வேரியண்ட். உங்களுக்கு 5G எல்லாமே செட் ஆகும். ஏர்டெல் போட்டால் ஜியோ போட்டால் எல்லாமே உங்களுக்கு பக்காவாக செட் ஆகும். 22 அல்ட்ரா வந்திருக்கு. இது உங்களுக்கு 60,000 கொடுத்துட்ருக்கோம். 60,000 ருபீஸ்க்கு 23 அல்ட்ரா 512GB கொடுத்துட்ருக்கோம். அதுவே 22 அல்ட்ரா இது பார்த்தீங்கன்னா 256GB வேரியன்ட், டெமோ வேரியன்ட்டு, ஃபுல் கிட்டு. ஸோ ஃபுல் கிட்டுனா உங்களுக்கு பாக்ஸ் அண்ட் ஃபோன் வந்துடும். இது 40,000 கொடுத்துட்ருக்கோங்க. ஓகேங்களா, அது போக நியூ என்ட்ரிஸ் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா iPhone 7 வந்திருக்கு. iPhone 7ல் 32GB வேரியண்ட் வந்திருக்கு. ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் 91% பார்த்தீங்கன்னா 5,000 அந்த மாதிரி 5,000, 4,700, 4,800, 5,200 அந்த மாதிரி ரேஞ்சில் உங்களுக்கு iPhone 7 வந்திருக்கு. ஸோ வேணுன்றவங்க நீங்கள் ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு இல்லை டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி வாங்கிக்கலாம். எல்லாமே ஒரிஜினல், எதுவுமே மாற்றலை. எல்லாமே ஒரிஜினாலிட்டி அப்படியே இருக்குது. ஓகேங்களா, iPhone 7 வந்திருக்கு. ஸோ வேணுன்றவங்க ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு கால் பண்ணி வாங்கிக்கோங்க. அது போக நம்மக்கிட்ட வந்திருக்கிறது பார்த்திங்கன்னா M53 கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த மொபைல் வந்திருக்கு. இதுவும் கம்மி ரேட்டு தான், ரேட்டு நமக்கு தெரியல. ஸோ அப்ராக்சிமேட்லி சொல்கிறேன். ஓகேங்களா, அப்ராக்ஸ் ரேட் பார்த்திங்கன்னா 9,000, 9,500 அந்த ரேஞ்சில் வரும். அப்புறம் போக்கோ F3 GT வந்திருக்கு. இதெல்லாம் நியூ என்ட்ரிஸு. ஓகேங்களா, இதெல்லாம் கேமிங் பர்பஸ்க்காக இந்த ஃபோன் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். ஓகேங்களா, ஸோ ரேட்டு இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. இதுவும் ரொம்ப ரொம்ப கம்மி ரேட்டில் வந்திருக்கு. பாக்ஸ் அண்ட் ஃபோனு ரேட்டு கன்ஃபார்ம் ஆகலைங்க. ஓகேங்களா, அது போக விவோவில் Y56 5G வந்திருக்கு. இது 10,000 கொடுத்துட்ருக்கோம். நீட் கண்டிஷன், நீட் யூஸ்டு கண்டிஷன் தான் இருந்தாலும் நீட் கண்டிஷனில் இருக்குது. 10,000 உங்களுக்கு ஃபுல் கிட்டு விவோவில் வேணும்னா இது வாங்கிக்கலாம். 8GB 128GB வேரியன்ட்டு நல்லாயிருக்கும் செட்டு. ஃபுல் கிட்டோடு இருக்குது. சார்ஜர்லேருந்து எல்லாமே பக்காவாக இருக்குங்க. இது நார்ஜோவில் 60 5G வேரியன்ட் தான். இது 8GB 128GB வேரியன்ட்டு. பின்னாடி உடஞ்சிருக்கு, பேக் டோரில் லைட்டாக உடஞ்சிருக்கு. மற்றபடி எல்லாமே பக்காவாக இருக்குங்க. இது உங்களுக்கு தரக்கூடிய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 8,000 கொடுத்துட்ருக்கோம். 8,000 ருபீஸ் கொடுத்துட்ருக்கோம். வேணுன்றவங்க ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு கால் பண்ணி சீக்கிரமாக வாங்கிக்கலாம். நார்ஜோ 60. iPhone 12 மினி நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. 12 மினி வந்திருக்கு. 128GB வேரியன்ட்டு, 79 பேட்ரி ஹெல்த் நினைக்கிறேன். கண்டிஷன் மட்டும் யூசேஜ் மார்க்ஸ் நிறையவே இருக்குது. ஓகேங்களா, நல்லாவே பார்க்கலாம். அதுக்குண்டான ரேட்டு தான் வந்திருக்கு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரேட்டு ரொம்ப ரொம்ப கம்மி ரேட்டில் தான் வந்திருக்குங்க. இது பேட்ரி பர்சன்டேஜ் காமிச்சிடுறேன். 78% இருக்குது. எல்லாமே ஒரிஜினல் தான். டூ டோன் ஃபேஸ் ஐடியிலேருந்து எல்லாமே பக்கா ஒர்க்கிங், எதுவுமே ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணலை. அவ்வளோ சூப்பராக இருக்குது. பட் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் கண்டிஷன் தான். யூசேஜ் மார்க்ஸ் நிறைய இருக்குது. அதுக்கேற்ற ரேட்டு தான் உங்களுக்கு வந்திருக்கு. ஓகேங்களா, iPhone 12 மினி 128GB வேரியன்ட்டு. நீங்கள் எவ்வளோ எதிர்பார்க்குறீங்க? ஒரு 20 அந்த மாதிரி எதிர்பார்க்குறீங்களா? இல்லை, 20 எல்லாம் கிடையாது. இன்னும் கம்மி ரேட்டில் தான் வந்திருக்கு. பயங்கர கம்மி ரேட்டில் வந்திருக்கு. என்ன ரேட்டுன்னு தெரியல, கரெக்டாக எக்ஸாக்டாக என்னால் சொல்ல முடியல. ஸோ நாளைக்கு தெரிஞ்சிடும் என்ன ப்ரைஸ்ன்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா, iPhone XS Max வந்திருக்கு. XS Max 512GB வேரியன்ட்டு. பேட்ரி ஹெல்த்து 79 நினைக்கிறேன். இதுவும் ரேட்டு கன்ஃபார்ம் ஆகலை. பேட்ரி ஹெல்த்து பார்த்துடலாம். சர்வீஸ்னு காட்டுது 76% இருக்குது. மேக்ஸ்னால உங்களுக்கு பேட்ரி நல்லாவே நிற்குங்க. ஸோ iPhone XS Max 512GB வேரியன்ட்டு ரொம்ப ரேரு இதெல்லாம் கிடைக்கிறது. ஸோ இந்த வாட்டி வந்திருக்கு. இதுவும் ரேட்டு கன்ஃபார்ம் ஆகலை. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இன்னும் அரௌண்ட் ஒரு 16லேருந்து 17 அந்த ரேஞ்சில் இருக்கும். ஸோ வேணுன்றவங்க கால் பண்ணி நீங்கள் சீக்கிரமாக வாங்கிக்கலாம். அது போக பார்த்தீங்கன்னா Realme 11 Pro இருக்குது. 8GB 128GB வேரியன்ட்டு. 13,000 கொடுத்துட்ருக்கோம். பாக்ஸும் ஃபோன் மட்டும்தான். ஓகேங்களா, அப்புறம் 10 Pro இருக்குது. 10 Pro உங்களுக்கு 9,000, 9,500 அந்த ரேஞ்சில் கொடுத்துடலாம். ஃபுல் கிட்டோடு இருக்குது. ஓகேங்களா, 10 Pro ஃபுல் கிட்டுனா சார்ஜர், ஒரு சார்ஜர் இருக்குது, ஃபோனும் பாக்ஸ் இருக்குது. 8GB 128 ஆமாம். அப்புறம் OnePlus Nord C இருக்குது 5G. இது 9,500 ருபீஸ் கொடுத்துட்ருக்கோம். ஃபுல் கிட்டோடு வந்திருக்கும். ஒரிஜினல் சார்ஜர்லேருந்து எல்லாமே பக்காவாக ஃபுல் கிட்டோடு இருக்குது. 5G டிவைஸ் 9,500 ருபீஸ். அது போக நம்மகிட்ட என்ன இருக்குது, டேப் இருக்குது. டேப் லினோவோ டேப்பில் உங்களுக்கு டெமோ கண்டிஷனில் வேணும்னா 3GB 32GB M9 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேப்பு பார்த்தீங்கன்னா தெரியும். நீட் கண்டிஷனில் இருக்குது. 5,000 ருபீஸ் கொடுத்துட்ருக்கோம்.
அதுவே M10 HD வேணும்னா 4500 ருபீஸ் சீல்டு வைஃபை டேப் தான் எல்லாமே. ஓகேங்களா? அப்புறம் இன்னொரு என்ட்ரி வந்திருக்குங்க. இங்கே பாருங்கள், இது என்ன ஃபோன் கமெண்ட்டில் சொல்லுங்கள் என்ன ஃபோன்னு சொல்லிவிட்டு. ஓப்போவில் ஃபைண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீரீஸ் தான் இது. இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி, 512 GB வேரியன்ட் இது. ஓகேங்களா? நீட் கண்டிஷனில் இருக்குங்க, சூப்பர் நீட் கண்டிஷனில் இருக்குது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ப்ரீமியமான ஃபோன்ஸ். 60x ஜூமோட வந்திருக்கும். இது ரொம்ப கம்மி ரேட்டில் கொடுத்துட்ருக்கோம். இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 8.5 அந்த ரேஞ்சில் வரும். ஏன் இவ்வளோ கம்மினா, லைன்ஸ் இருக்குது, 512 GB வேரியன்ட்டு, லைன்ஸ் இருக்குது டிஸ்பிளேல. மற்றபடி எல்லாமே பக்கா ஒர்க்கிங் தான். ஓகேங்களா? 8.5க்கு கொடுத்துட்ருக்கோம், 512 GB வேரியன்ட்டு. X2 Pro லைன்ஸ் இருக்குது, ஒரு 6-7 லைன்ஸ் இருக்குது. ஓகேங்களா? மற்றபடி எல்லாமே பக்கா தான். கேமரா தாங்க வேறு லெவலில் இருக்குது. ஓப்போவில் ஃபைண்ட் X2 கேமராஸ், ஃபைண்ட் எக்ஸ் சீரீஸே பார்த்தீங்கன்னா சூப்பர் கேமராஸாக இருக்கும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபோனோட கேமராஸ் ரொம்ப அழகாக இருக்குது. ரொம்ப ப்ரீமியமாக பண்ணியிருக்காங்க, லெதர் ஃபினிஷோட ப்ரீமியமாக பண்ணியிருக்காங்க. தரக்கூடிய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எவ்வளோ சொன்னால் உங்களுக்கு 8.5 கொடுத்துட்ருக்கோம், 8500 ருபீஸ் கொடுத்துட்ருக்கோம். வேணுன்றவங்க ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணி சீக்கிரமாக வாங்கிக்கலாம். இது இருக்குங்களா? இது போக ரெனோ சீரீஸ் இருக்குது. ரெனோ 10 256 GB வேரியண்ட்டு தரக்கூடிய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 13,000 ருபீஸ் கொடுத்துட்ருக்கோம். இது பேக் கேஸ் தான், பேக் கேஸ் வேணால் ரிமூவ் பண்ணி காட்டிடுறேன். கொஞ்சம் யூஸ்டு பேக் கேஸ் இது. ஓகேங்களா? ஃபோன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், யூஸ்டு மொபைல் தான். தரக்கூடிய ப்ரைஸ் ஜஸ்ட்டு 13,000 கொடுத்துட்ருக்கோம். இதுவே ரொம்ப ரொம்ப நீட் கண்டிஷனில் இருந்துச்சுன்னா 15,500 வரும். நம்ம 13,000 கொடுத்துட்ருக்கோம். ஓகேங்களா? அது போக இந்த 12 Pro இருக்குது, பெண்டு பீஸு 12 Pro. இங்கே பாருங்கள், 256 GB வேரியன்ட் இது நினைக்கிறேன், கன்ஃபார்ம் பண்ணிடுறேன். ஆமாம், 256 GB வேரியன்ட்டு 10,500 கொடுத்துட்ருக்கோங்க. ஜஸ்ட்டு பெண்டு இருக்கிறதுனால கம்மி ரேட்டு. அது போக இந்த டிஸ்பிளேல லைட்டாக இங்கே பாருங்கள் மார்க் இருக்குது, அதனால கம்மி ரேட்டு. ஓகேங்களா? பவர் பட்டன் கொஞ்சம் டைட்டாக இருக்குங்க, மற்றபடி எல்லாமே பக்கா தான். ஸோ நல்லாவே போயிட்டுருக்கு. இது தரக்கூடிய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 10,500 கொடுத்துட்ருக்கோம். பிக்சல் 6 Proவில் 512 GB வேரியன்ட்டு 27,000 கொடுத்துட்ருக்கோம். டெமோ கண்டிஷன் தான். ஓகேங்களா? பீஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப லிமிட்டட் குவான்டிட்டி தான். இது ஒன்று 12 GB 128 GB வேரியண்ட்டில் இங்கே பேக் டோர் லைட்டாக உடஞ்ச பீஸ் ஒன்று இருக்குது. இது ஜஸ்ட் 20,500 ருபீஸ் கொடுத்துட்ருக்கோம். மீது எல்லாமே பக்கா டெமோ கண்டிஷன் தான். இது ஜஸ்ட்டு எடுத்துகிட்டு வரப்போ உடஞ்சிச்சு. ஸோ அதனால கம்மி ரேட்டு 20,500 கொடுத்துட்ருக்கோம். அது இல்லைனா 22,500 வரும் டெமோ கண்டிஷன் தான். ஓகேங்களா? அது போக உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், யூஷுவல் ஸ்டாக் தான், க்ளீன். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே சொல்லிடுறேன். ரியல்மியில் C2 3,000 ருபீஸ், 3,500 ருபீஸ். சாம்சங்கில் உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 3.5 அந்த ரேஞ்சில் வரும். இது ரெட்மியில் 128 GB வேரியன்ட்டு 4,500. போக்கோவில் போக்கோ பார்த்தீங்கன்னா 4,800, 4,800. 6GB 64 GB வேரியன்ட்டு. OnePlus 5T வந்திருக்கு, 5Tயில் 4,800. ரியல்மி இருக்குது, 5,000 ருபீஸ்க்கு இருக்குது ரியல்மி. அண்ட் போக்கோவில் பார்த்தீங்கன்னா 6,128 இருக்குது. 6,128 உங்களுக்கு ரேட்டு பார்த்தீங்கன்னா 6.3 வரும், சாரி 5.3 வருங்க, 5,300 வரும். சாம்சங்கில் M13 வந்திருக்குங்க, M13 5G வேரியண்ட்டு, 6GB 128 GB வேரியண்ட்டு. உங்களுக்கு 5G வேரியண்ட்டில் ஃபுல் கிட்டோடு வந்திருக்கு. ரொம்ப ரொம்ப கம்மி ரேட்டு தான், ஜஸ்ட்டு 6,000 ருபீஸ்க்கே கொடுத்துடலாங்க. இதில் என்ன ஃபால்ட் இருக்குதுன்னு சொல்லிடுறேன். 6,000 ருபீஸ் எதுக்காக கொடுக்குறோன்னு, இந்த பவர் பட்டன் இருக்கு இல்லையா, ஒர்க் ஆகாது. கிளிக் ஆகுது ஆனால் ஒர்க் ஆகலை. ஓகேங்களா? அதுக்கு என்ன ஒரு என்ன சொல்கிறது, ஒர்க் அரவுண்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, டபுள் டேப் பண்ணால் ஆன் ஆகிடும், க்ளோஸ் ஆகிடும், ஆன் அண்ட் இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் தாராளமாக. இந்த மொபைல் உங்களுக்கு ஜஸ்ட்டு 6,000 ருபீஸ், 6,000 கொடுத்துட்ருக்கோம். ஏன் இவ்வளோ சீப்பாக கொடுக்குறோம்? 15,000 மொபைல் ஏன் இவ்வளோ கம்மி ரேட்டில் கொடுக்குறோன்னா, இந்த ஆன் ஆஃப் பட்டன் ஒர்க் ஆகாது, உள்ள ஸ்ட்ரிப்பு போயிருக்குன்னு நினைக்கிறேன், என்ன இஷ்யூன்னு தெரியல. ஸோ இந்த இஷ்யூ இருக்கிறதுனால 6,000 கொடுத்துட்ருக்கோம். ஃபுல் கிட்டோடு வந்திருக்கும், 6GB 128 GB வேரியன்ட். ஓகேங்களா? அப்புறம் போக்கோவில் 256 GB வேரியன்ட் வேணும்னா 6,300. இது 6,500 ஓப்போவில். A92 8GB 128 நினைக்கிறேன், ஆமாம். அப்புறம் 60 இருக்குது, 6,500 கொடுத்துட்ருக்கோம். அப்புறம் பிக்சல் 4a 4G இருக்குது, 6,500, 6,500 கொடுத்துட்ருக்கோம். அப்புறம் சாம்சங்கில் 7,200க்கு F42 7,000 கொடுத்துடலாம் இது. ஓகேங்களா? அப்புறம் எல்ஜி வெல்வெட்டு 7,000 ருபீஸ்
உங்களுக்கு சிம் லாக் பீஸு 7000 இல்லை 6500க்கே கொடுத்துடலாம். சிம் லாக் பீஸு நீங்கள் வைஃபை ஒரு டேப் எப்படி யூஸ் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி மொபைல் யூஸ் பண்ணிக்கலாம். மொபைல்ஸ் எல்லாம் நீங்கள் கேம்ஸ் எல்லாம் ஆடிக்கலாம். வைஃபைல கனெக்ட் பண்ணி அழகாக ஆடிக்கலாம். நெட்வொர்க் லாக், சிம் லாக், சிம்மு மட்டும் ஒர்க் ஆகாது, வைஃபை எல்லாமே ஒர்க் ஆகும். அப்புறம் ரியல்மி இருக்குது 7 ப்ரோ, இது அண்டர் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட்ஸ்க்கான ஓட வந்துடும். 7 3 இது. அப்புறம் ரெட்மியில் 11 ப்ரோ இருக்குது 6GB 128 7.5. அப்புறம் Y75 இருக்குது, Y73 75 8GB 128 AMOLED டிஸ்பிளேயோட வந்துடும். இது 7.5 கொடுத்துட்ருக்கோம். ஒன் ப்ளஸில் 7.5 கொடுத்துட்ருக்கோம் N10. ரெனோ 4 ப்ரோ இருக்குது, இது 7.5 கர்வ்டு டிஸ்பிளே, ஆனால் ரேட்டு பார்த்தீங்கன்னா 7.5 கொடுத்துட்ருக்கோம். பேக்டோர் உடஞ்சிருக்கு, பேக்டோர் கிடைக்கல நமக்கு, அதனால் கம்மி ரேட்டு. இது MI 11i 8000 ருபீஸ் கொடுத்துட்ருக்கோம், 5G டிவைஸு. இது T2X 5G 8000 ருபீஸ் கொடுத்துட்ருக்கோம். இங்கே லைட்டாக உடஞ்சிருக்கு, அதில் யூசேஜ் மார்க்ஸ் இருக்குது, அதனால் கம்மி ரேட்டில் கொடுத்துட்ருக்கோம். அப்படி இல்லைனா 10,000 ரூபா வரைக்கும் வருங்க இந்த டிவைஸ். X7 இருக்குது, X7 உங்களுக்கு கம்மி ரேட் 8000 ரூபா கொடுத்துட்ருக்கோம், X7 5G. அப்புறம் S9 லைட்டா, S10 லைட் இருக்குது, இது உங்களுக்கு தரக்கூடிய ப்ரைஸ் 9000 ரூபா கொடுத்துட்ருக்கோம். iPhone 8 இருக்குது, பிராண்ட் நியூ கண்டிஷனில் 9000 ருபீஸ் கொடுத்துட்ருக்கோம். லாஸ்ட்டு பீஸ் தான் இருக்குங்க, 91 பேட்டரி ஹெல்த்து. அப்புறம் F34 9500 ருபீஸ்க்கு சாம்சங்கில் கொடுத்துட்ருக்கோம், க்ளீன் கண்டிஷன் தான், லைட்டாக பவுச் மார்க்ஸ் இருக்குது, மற்றபடி எல்லாமே பக்கா தான். 9.5 கொடுத்துட்ருக்கோம். இதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும் டிவைஸு, யூஸ் பண்ணுறது ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குங்க. நல்ல பேட்ரி லைஃபு, ஃபாஸ்ட்டாக இருக்கும், செம்மையாக யூஸ் பண்ணலாம். பாருங்கள், யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், ஸ்னாப்பியாக இருக்குது, எங்கேயுமே லேகு எதுவுமே தெரியல. ஏன்னா 8GB 128 9.5 கொடுத்துட்ருக்கோம். மோட்ரோலாவில் Edge 30, இது உங்களுக்கு 9.5 கொடுத்துட்ருக்கோம். ரெனோ இது போயிடுச்சு, சேல் ஆகிடுச்சு. அது போக நம்மகிட்ட ஐஃபோன் XS Max இருக்குது, 64GB வேரியண்ட்டு 12000 ரூபா கொடுத்துட்ருக்கோம். ரியல்மியில் 10 Pro Plus இருக்குது, கர்வ் டிஸ்பிளேயோட 12000 ரூபா கொடுத்துட்ருக்கோம், 6GB 128GB வேரியண்ட். அப்புறம் ரெனோ சீரீஸில் 80 இருக்குது, இது 13000 ரூபா கொடுத்துட்ருக்கோம், நல்ல கண்டிஷனில் இருக்குது. 13000 ரூபாய்க்கு கர்வ் டிஸ்பிளேயோட மொபைல் வந்துடும். அப்புறம் S20 ப்ளஸ்ஸு 14000 ரூபா கொடுத்துட்ருக்கோம், இது 12500 ரூபா கொடுத்துட்ருக்கோம். இந்த பேக்டோர் லைட்டாக உடஞ்சிருக்கும், அது இல்லாமல் 2 மாதம் வாரண்டியோடு இருக்குது, V29e. அப்புறம் நத்திங்கில் உங்களுக்கு 14500 வந்துடும், இது உங்களுக்கு 14000 ருபீஸ் வரும். விவோ இல்லை ஐக்யூவில் Z7 Pro அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாடலு, இது 14000 வரும், 14000 ரூபா வரும். இது தரக்கூடிய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 14,000, 256GB வேரியண்ட்டு கர்வ் டிஸ்பிளேயோட வந்துடும். மோட்ரோலாவில் Edge 40 இருக்குது, Edge 40 15500 கொடுத்துட்ருக்கோம், 256GB வேரியண்ட். S21 FE இருக்குது, S21 FE உங்களுக்கு டபுள் சிம் எக்ஸினாஸ் ப்ராசர் வரும், 256GB வேரியண்ட்டு 16500 கொடுத்துட்ருக்கோம். இது 17,000 ருபீஸ்க்கு iPhone 11 கொடுத்துட்ருக்கோம், 128GB வேரியண்ட்டு, பேட்டரி ஹெல்த் 100ஓட இருக்குது. யூஸ்டு கண்டிஷன் தான், பேட்டரி ரீப்ளேஸ் பண்ணதுனால உங்களுக்கு 100% இருக்குது, பக்காவாக உங்களுக்கு பேக்கப்லாம் சூப்பராக நிற்குதுங்க. iPhone 12 இருக்குது, 17000 ரூபா கொடுத்துட்ருக்கோங்க. iPhone 12 64GB வேரியண்ட்டு, 77 பேட்டரி ஹெல்த்து, 17000 ரூபா கொடுத்துருக்கோம், 17,000 ருபீஸ். அப்புறம் V27 Pro இருக்குது, இது உங்களுக்கு தரக்கூடிய ப்ரைஸ் 16,000, 16000 ரூபா கொடுத்துட்ருக்கோம். S10e இருக்குது, சிம் லாக்கு, அதனால் உங்களுக்கு தரக்கூடிய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 6300 ரூபா, 5300 ரூபா கொடுத்துட்ருக்கோம், அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப கம்மி ப்ரைஸ் தான், 5300 கொடுத்துட்ருக்கோங்க. டிஸ்பிளேயோட காஸ்ட்டே 8000 ரூபா ஆகும். ஜஸ்ட் இன்கேஸ் உங்களுக்கு டிஸ்பிளே தேவைப்படுதுன்னா நீங்கள் தாராளமாக இந்த ஃபோனை வாங்கிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். வைஃபை எல்லாமே ஒர்க் ஆகும், சிம்மு மட்டும்தான் ஒர்க் ஆகாது, மற்றபடி எல்லாமே பக்கா ஒர்க்கிங். iPhone 13 Pro இருக்குங்க, 13 Pro யூஸ்டு கண்டிஷனில் உங்களுக்கு வந்திருக்கு, 75 பேட்டரி ஹெல்த்து, 128GB வேரியண்ட்டு. மார்க்கெட்டில் 40-45,000 ரூபா வரைக்கும் போயிட்டுருக்கு இந்த மாடலு. நம்ம தரக்கூடிய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 32,000 ரூபா கொடுத்துட்ருக்கோம். iPhone 13 என்ன ரேட் போயிட்டுருக்கோ அந்த ரேட்டுக்கு ப்ரோ சீரீஸ் கொடுத்துட்ருக்கோம். சும்மா கிடையாதுங்க, ரொம்ப 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 நல்ல ப்ரைஸு. எதுக்காகனா யூசேஜ் மார்க்ஸ் இருக்குது, உங்களுக்கு ஸ்க்ரீனில் யூசேஜ் மார்க்ஸ் இருக்குது, அப்புறம் லைட்டாக உங்களுக்கு சைட்லேயும் யூசேஜ் மார்க்ஸ் இருக்குது, அதனால் கம்மி ரேட்டில் கொடுத்துட்ருக்கோம். மற்றபடி எல்லாமே பக்கா ஒர்க்கிங் தான், A to Z எல்லாமே செக் பண்ணியாச்சு, இப்போ எல்லாமே பக்கா ஒர்க்கிங். 13 Pro 128GB வேரியண்ட்டு, 75 பேட்டரி ஹெல்த்து, தரக்கூடிய ப்ரைஸ் 32,000. ஓகேங்களா? ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாமே கவர் பண்ணியாச்சு. ஸோ உங்களுக்கு என்ன ஸ்டாக் தேவைப்படுதோ நீங்கள் கால் பண்ணி இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. அது போக சாம்சங்கில்
உங்களுக்கு A54 சீல்டு பீசஸ் இருக்குது. 128GB 22,000 ருபீஸ்க்கு 1 இயர் வாரண்டியோடு வந்துடும். இது 128GB வேரியண்ட்டு ப்ளூ கலர் 22,000 அண்ட் 256GB வேரியண்ட் 24,000 கொடுத்துட்ருக்கோம். 24,000 ருபீஸ் கொடுத்துட்ருக்கோம். ஸோ எந்த ஸ்டாக் உங்களுக்கு தேவையோ நீங்கள் கால் பண்ணி வாங்கிக்கலாம். இது எல்லாமே சீல்டு பீசஸுங்க, நான் ஆக்டிவேட்டட் சீல்டு பீசஸ். சீல் இன்னும் ஓப்பன் பண்ணல, சிம்மு போடல, யூஸும் பண்ணல, பார்க்கவும் இல்லை. அந்த மாதிரி ஒரு புது ஃபோன்ஸு அப்படியே ஷோரூமில் நீங்கள் எப்படி வாங்குறீங்களோ அந்த மாதிரி இருக்கும். 256GB வேரியண்ட்டு ஃப்ளிப்கார்ட்டில் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 37,000 போயிட்டுருக்கு. நம்ம 24,000 மட்டும் தான் கொடுத்துட்ருக்கோம். ஸோ வேணுன்றவங்க கால் பண்ணி சீக்கிரமாக வாங்கிக்கோங்க. ஆல்மோஸ்ட் டன், எல்லாமே சொல்லியாச்சு. ஸோ வேறு ஏதாச்சும் ஸோ இந்த கேபிள்ஸ் எல்லாம் ஏதாச்சும் வேணும்னா 200 ருபீஸ்க்கு சேல் பண்ணிகிட்ருக்கோம். வேணுன்றவங்க கால் பண்ணி வாங்கிக்கலாம். ஸ்டஃப் கூட் அப்படின்னு சொல்லிட்டு கேபிள்ஸ் இருக்குது. நத்திங்கோட கேபிள்ஸ் இருக்குது. பாருங்கள், C2C கேபிள்ஸ் இருக்குது, சார்ஜர் இருக்குது. ஸோ நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆக்சசரிஸில் இயர்பட்ஸ் இருக்குது. இதெல்லாம் 1000 ருபீஸ்க்கு இப்போ கொடுத்துட்ருக்கோம். TWS ஏர்பாட்ஸ் காப்பி அப்படி வேணும்னா 1200 கொடுத்துட்ருக்கோம். ஸோ நெக் பேண்ட்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான ப்ராடக்ட்ஸ் நம்மக்கிட்ட இருக்குங்க. ஸ்பீக்கர்ஸ் இருக்குது, சார்ஜர்ஸ் இருக்குது, நிறைய சார்ஜர் இருக்குது. OnePlusோட சார்ஜர், ஓப்போ சார்ஜர், சூப்பர் வூக், டாட், வாப், எது வேணும் சொல்லுங்கள், எல்லா சார்ஜரும் நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ அதுக்குண்டான டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் வாட்ஸ்அப்பில் பிங் பண்ணி எங்ககிட்ட கேட்டுக்கலாம். உங்களுக்கு அது தேவைப்படுதுன்னா கண்டிப்பாக நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நம்மளோட வாட்ஸ்அப் கம்யூனிட்டி அண்ட் டெலிகிராம் குரூப் இருக்குது. அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க அவசியமாக. அதில் தான் நிறைய அப்டேட்ஸ் நம்ம போட்டுக்கிட்டே இருப்போம். ஸோ டீல்ஸும் போட்டுக்கிட்டே இருக்கோம். ஸோ ஜஸ்ட் இன் கேஸ் உங்களுக்கு டெய்லி டீல்ஸ் அண்ட் அப்டேட்ஸ் பார்க்கணும் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து ஆட்மின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணுங்கள், இல்லை எங்களை கம்யூனிட்டியில் ஆட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் போடுங்க. உங்களுக்கு ஆட் பண்ணுறதுக்கு லிங்க்கு கொடுத்துருவாங்க. அந்த லிங்க் மூலிமா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஆல்மோஸ்ட் டன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். அன்டில் தென், பை பாய் ஃப்ரெண்ட்ஸ்.